அடுத்து தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் எப்போ ஸ்டார்ட் 9 டிசம்பர் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடங்கின இடம் சென்னை தான். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை மாற்ற மாநாட்டில் முதல்வர் தொடங்கி வைத்தார். அங்கே சென்னையில் நடைபெற்றதை யார் தொடங்கி வச்சிருக்கா? நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு. 2021 to 22 ஆண்டிற்கான தமிழ்நாடு வரவு செலவு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. 21 to 22 ஆண்டிற்கான தமிழ்நாடோட வரவு செலவு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் இதுலேருந்து தொடங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் போன்ற திட்டங்களை செயல்படுத்த இந்தியாவில் முதலாக தமிழ்நாடு பசுமை காலநில நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. அடுத்து முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம். பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், இந்த இயக்கங்களை இந்த 40 இளைஞர்கள் மூலம் செயல்படுத்தப்படும். இந்த இயக்கங்களையெல்லாம் 40 இளைஞர்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் சொல்கிறாங்க. இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் எல்லாமே நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தோட உதவியோடு தான் செயல்பட்டு வருது. எது? பசுமை தமிழ்நாடு இயக்கம், இந்த முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்தோட உதவியோடு தான் செயல்பட்டு வருது. பணிக்காலம் எப்போ அப்படின்னா 2 ஆண்டுகள். மாதம் ரூபாய் 60,000, ரூபாய் 15,000 பயணப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெய்தல் மீட்சி இயக்கம் எப்போ ஸ்டார்ட்? 1 ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? கடற்கரை பாதுகாப்பு, கடலோர சமூகங்களில் வாழ்வு மேம்பாடு மற்றும் மாசு கட்டுப்பாடு. இது கடற்கரையை பாதுகாக்கிறது மற்றும் கடலோர சமூகங்கள், கடலோரத்தில் வசிக்கிறவங்களோட வாழ்வை மேம்படுத்துறது, அப்புறம் மாசு கட்டுப்பாடு. தமிழகத்தில் 14 கடலோர மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படும். பல்லுயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 14 கடலோர மாவட்டங்கள் 1076 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படுதான் இந்த நெய்தல் மீட்சி இயக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.